ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வாக்கியப்படி சனி பயிற்சி எப்போ அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசி வந்து ஜென்ம ராசியில இருந்து சனி 1ஆம் இடம், அதாவது ஜென்ம ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. 2ஆம் இடம்ங்கிறது என்னன்னா வாக்கு, ஓகேங்களா? கல்வியை குறிக்கக்கூடியது, குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, பார்வையை குறிக்கக்கூடியது, காசு பணம் தனம் குறிக்கக்கூடியது, எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சனி. ஸோ 2ஆம் இடத்துல உங்களுக்கு வந்திருக்காரு. 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, ஓகேங்களா? அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. காசு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வாக்குச்சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியை காமிக்கணும். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வாக்கு தான். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் 2ஆம் இடம், ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால உங்களுக்கு காசு பணம் வரணும், நீங்க பெரிய மல்டி லெவல்ல வந்து மில்லியனர் ஆகணும், மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படிலாம் உங்களுக்கு இருக்கு, ஆசைகள் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும். கும்ப ராசிக்காரங்க குறிக்கோள்களை அடையக்கூடிய ராசி தான். நான் வந்து அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அதுல உங்க மேல தப்பு இல்லைனாலும் உங்களை வந்து என்ன செய்வாங்க, புள்ளி பண்ணலாம். அதாவது உங்களை வந்து தப்பு சொல்லலாம், உங்களை கேலி கிண்டலுக்கு ஆளாக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், திரும்ப சண்டை போடாம அமைதியா கடந்து வர பழகணும். நிதானத்தை கடைபிடித்தால் நீங்க பெரிய செல்வந்தரா ஆகலாம். ஏன் அப்படின்னா சனி 11ஆம் இடத்தை பாக்குது. சனி வந்து மான அவமானங்களை கடந்து வந்தவர். ஸோ அவங்களத்தான் அவருக்கு பிடிக்கும். அப்போ உங்களுடைய ராசியில இருந்து அவர் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் போது அவர் என்ன செய்வாரு அப்படின்னா காசு பணத்தை சிதற விடுவாரு. அதே நேரத்துல ஒரு வலையும் விரிச்சு வச்சிருப்பாரு. அலுங்காம காசு பணத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அந்த வலையில சிக்கக்கூடாதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது உங்க குறிக்கோளா வச்சுக்கணும். அதே நேரத்துல மத்தவங்க எந்த விஷயத்த சொன்னாலும் அத காது கொடுத்து கேட்காம வாயால வார்த்தைகளால ரிப்ளை பண்ணாம அமைதியா கடந்து வர பழகிக்கணும். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா வாக்கு சனி கோப்பை குலைக்கும். 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா வாக்க கண்ட்ரோல், பேச்ச கண்ட்ரோல் பண்றதா ரொம்ப கஷ்டங்க. நீங்க அமைதியா இருந்துக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணி சரி இவங்க ஜோசியர் சொல்லிட்டாங்க, மேடம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அமைதியா இருக்கலாம். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா தியானம் பண்ணுவீங்க. ஆனா உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு, உங்களோட பேச்ச தூண்டி விடுறதுக்கு, உங்கள டென்ஷன் படுத்துறதுக்கே சனியே ரூபம் எடுத்து, அது யாரா வேணா வரலாம். உங்க ஒய்ஃபா, உங்க ஹஸ்பண்டா, உங்க ஃப்ரெண்டா, உங்களுடைய கலீக்கா, எந்த ரூபத்துல வேணா வரலாம் அவரு. ஆனா நீங்க உஷாராயிக்கணும். கும்பராசிக்காரங்களே, நீங்க வந்து நம்மள டென்ஷன் படுத்துறது நம்மளுடைய ஒய்ஃபு, ஹஸ்பண்டோ இல்ல, நம்மளுடைய கலீக்கோ இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் இல்ல. சனி தான் ரூபம் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு என்ன செய்யணும்? பார்த்து நிதானமா இருந்துக்கணும். இருந்துட்டு என்ன செய்யணும்? அமைதியா அப்படியே போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டும். ஆனா, அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, காசு, பணம் அப்படிங்கிறதையும் குடுப்பாரு. அதே நேரத்துல இந்த மாரி சூழ்நிலையும் குடுப்பாரு. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டே ஒரு தப்பு செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன், "இது நீ செஞ்சது தப்பு தானேன்னு" நீங்க சொல்லலாம். ஆனா, அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கங்க. கும்ப ராசிக்காரங்க நெறைய பொதுவாவே மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. அதே மாரி இந்த சூழ்நிலைய அதே ஃபாலோ பண்ணிக்கங்க. வெளிப்படையா நீங்க சொன்னீங்க அப்டின்னாலே கஷ்டங்க. பொதுவா மனசுக்குள்ள வச்சுக்கங்கன்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு பிரபஞ்ச ராசி, காற்று ராசி. இயற்கை வந்து காற்ற வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அதனால உங்ககிட்ட பெருசா வந்து ஒருத்தங்கள பத்தி ஒப்பீனியனா அத ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க பேசுவீங்க. அங்க தான் உங்களுக்கு மைனஸ் இருக்கு. இந்த காலகட்டத்துல. அத புரிஞ்சுகிட்டு யாருடைய தவறுகளையும் சுட்டி காமிக்காதீங்க. ஓகேங்களா? "நீ இத இந்த இடத்துல செஞ்ச அது தப்புப்பா" அப்படின்லாம் சொல்லாதீங்க. கடந்து வர பழகிக்கங்க. இல்ல அந்த விஷயத்தையே உட்டுருங்க. பார்த்தும், கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது. 4ஆம் இடத்த பார்க்குறாருங்க. சொத்து சேர்க்கை இருக்கு. சனி சொத்து சேர்க்கைய குடுத்துருவாரு. அதனால
2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானம்ங்கிறதுனால பேச்சு பழக்கவழக்கங்கள்ல ஏன் கவனமா இருக்க சொல்றேன் அப்டின்னா, நீங்க ஒரு வார்த்தை பேசுவீங்க. ஆனா அது உங்க ஃப்ரெண்டோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு வார்த்தை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்கன்னா, அது ஓராயிரம் வார்த்தையா திரிச்சு அதுக்கு சொல்லனால, உங்களுடைய பேரு வந்து என்னன்னா கெட்டு போகும். தீராத அவமானங்களுக்கு ஆளாகுவீங்க. 8ஆம் இடம்ங்கிறது அவமானம், பேரு கெட்டு போறது, இந்த மாரி விஷயங்கள குறிக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்த பாக்குது. தொழில் மூலியமா நல்ல காசு பணம், உத்தியோகம் மூலியமா நல்ல காசு பணத்த பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு செகண்டும் நிதானமா இருந்துக்கங்க. அதே மாரி ஜாக்கிரதையா இருக்கணும். நிதானமாவும், கவனமாவும் இருந்தீங்கனாலே, பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்கு. சனியுடைய விஷயம் வந்து கெடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல. ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சனி. ஸோ, சனி வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நிதானமா ஹேண்டில் பண்ணணும். நிதானம், நிதானம் தேவை உங்களுக்கு. சரிங்களா? கவலையே படாதீங்க. 4ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அதனால வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயாருக்கு ஒரு மருத்துவ கண்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு தாயாருக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணிக்கங்க. உடனடியா அந்த ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அதே மாரி அஷ்டமஸ்தானத்த சனி பார்க்குறாரு. தேவையில்லாத வம்பு வழக்குகள அவாய்ட் பண்ணிருங்க. ஒருத்தருக்கு நீங்க பேசுறீங்க, பழகுறீங்க அப்படின்னா, அதனால என்ன விளைவுகள், பின்விளைவுகள் ஏற்படும்? நமக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பழக வேண்டிய சூழ்நிலையும், கட்டாயமும் இப்போ உங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. முக்கியமா வதந்திகள் உங்க மேல வருங்க. தேவையில்லாத அவமானங்கள், கெட்ட பேர்கள் வரும். காசு பணம் ஹேண்டில் பண்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானங்கிறது சர்ஜரி கண்டம், இந்த மாரி விஷயங்கள குடுத்துரும். ஆயுள் பங்கத்தையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா, ஆயுள் காரகனே ஆயுள் ஸ்தானத்த பார்க்கறதுனால பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அது போக சனி உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்கனால கவலைகள் வேண்டாம். ஆனா, நீங்க வழிபாடுகள் பண்ணிக்கங்க. கும்ப ராசிக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல அஸ்தமனம் சூரியன் எப்ப அஸ்தமனம் ஆகுறாரோ, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. மூல நட்சத்திரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வடமாலை சாத்தி வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பான பலன்கள உங்களுக்கு குடுக்கும். ஆனா, கம்பல்சரி சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை காலை வேளையில, அதாவது 12 மணிக்கு முன்னாடியே கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த கால பைரவர் வழிபாடு வந்து பண்றது வந்து எதனால அப்டின்னா, சனியுடைய குரு வந்து கால பைரவர். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க கால பைரவர் வழிபாடு, சொர்ணாகர்ஷ்ணர் பைரவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. காசு, பணம் வரும் உங்களுக்கு. சனியுடைய தாக்கம் குறையறதுக்கு ஆஞ்சநேய வழிபாடு. கால பைரவர் வழிபாடு நீங்க தொழில்ல நல்லபடியா முன்னேறணும். நெறைய காசு, பணம் வரணும், லாபங்கள் வரணும், நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றியாகணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணணும். பொதுவாவே இந்த 2 வழிபாட மட்டும் நீங்க பண்ணிக்கங்க. உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் சேரும். ஏன்னா, செல்வம் குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு தான் சனி வந்திருக்காரு. அப்போ ஒரு செல்வாக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். செல்வம் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா இந்த காலகட்டத்தில சோம்பேறித்தனத்தையும், அலட்சியத்தையும் விட்டுட்டீங்கனாலே, பல கோடிகளுக்கு அதிபதி ஆக முடியும். இல்ல அப்டின்னா, நெறைய செல்வத்த இழக்கிறது, கஷ்டங்கள் வரும், லாபங்கள் வராது. இந்த மாரி ஒரு விஷயத்த குடுத்துரும். அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, தொழில நல்லா விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு, நல்ல லாபத்த ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த வீடு கட்டிட்டு பாதியிலே விட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து சனியோடைய பார்வை இருக்கனால, மீண்டும் அத தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம்ல நான் வீடு வாங்கலாமான்னு கேட்டா, தாராளமா வாங்கலாம். 7 சனின்லாம் நீங்க நெனைக்காதீங்க. வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாராளமா வாங்கலாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காரியங்கள் உங்களுக்கு எத நெனச்சாலும் அதாவது ஒரு தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும். உடனே சக்சஸ் ஆகாது. ஆனா காரியங்கள் ஒரு தடைக்கு அப்புறம், ஒரு தாமதத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு சக்சஸா மாறுங்க. அஷ்டமஸ்தானத்த பார்க்கறனால பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானமா இருக்கு. அப்ப வந்து என்னன்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது.
பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு தீராத அவமானம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கறனால, பெண்கள் வழி நீங்க எங்கேயாவது வெளியில போறது, ஏதாவது பேசுறது, இந்த மாரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க. பொதுவாவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, கிரகணமும் சூழப்பட்டு இருந்திருக்கு. அதனால, இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? நீங்க யார்கிட்டயாவது WhatsAppல சேட் பண்றது, அதே மாரி வந்து ஒரு இன்ஸ்டாலயோ அல்லது வேற எதுலயாவது போயிட்டு டிஎம்ல சேட் பண்றது, இது மாரிலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, ஒரு வீடியோ கால் பண்றது, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, உங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட சொல்லி அதாவது நம்ம வீட்டுல வெளிப்படையா ஒரு விஷயத்த பேச முடியலன்னா, அந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா, அது தவறான விஷயம். நல்ல விஷயமா இருந்தா வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் அத டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்டின்னாலே, அது தவறான வழி. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. முக்கியமா சோசியல் மீடியா நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருங்க. ஒரு தடவ பேரு கெட்டுருச்சு அப்டின்னா, அது ரொம்ப வருஷம் ஆகும் அத கடந்து வரதுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. திருமணம் இப்ப பண்ணலாமா அப்டின்னா, குடும்ப ஸ்தானத்துல தான் சனி இருக்காரு. ஆனாலும் 7ஆம் இடத்த சனி பார்வையிடல. ஆனா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குருபலம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அ 7ஆம் அதிபதி திசாபுத்திலாம் இருந்தா தாராளமா பண்ணலாம். அதுல எந்தவித கருத்துக்களும் இல்ல. பொதுவாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில உறவுகளுக்கு இடையே மனக்கசப்ப அதிகரிக்குங்க. நீங்க தப்பு செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, சாரிங்கிற ஒரு வார்த்தைய தூக்கி போட்டுட்டு அமைதியா கடந்து வர பழகிக்கங்க. நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிருப்பீங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறது உங்க குடும்பத்துக்காக. ஆனா, அவங்களே உங்கள மனச கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப வரும். அதனால தயவு செய்து பொறுமையா இருந்து நிதானத்த கடைபிடிச்சீங்கன்னா, அந்த உறவுகள் அவங்களுடைய தப்ப உணர்ந்து அவங்களே உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க. அவங்களே உங்கள புரிஞ்சுகிட்டு கால்ல வந்து விழுந்துருவாங்க. ஆனா, இப்ப அது கிடையாது. இப்ப அத எதிர்பார்க்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும். ஆனா, இப்ப உங்களுடைய ஃபோக்கஸ்லாம் என்னன்னா, காசு பணம் சம்பாரிக்கிறதுல, வருமானத்த ஈட்டுறதுல எப்படி அப்படிங்கிறதுல தான் நீங்க இருக்கணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகளா கிடைக்காது. பொதுவா கண்ணுக்கு சர்ஜரி அப்படிங்கக்கூடிய அமைப்பு நெறைய பேத்துக்கு இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்வையில வந்து இந்த கேட்ராக்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானது. இந்த புரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரியோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது மருத்துவ விரயம் மருத்துவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த இரவு நேரங்கள்ல டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. மனசு சரியில்ல, அல்லது வந்து ஒரு பெரிய அர்ஜென்ட் ஆனா உடல்நிலை பாதிப்பா இருக்கு அப்டின்னா டிரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா 4ஆம் இடத்த சனி பார்த்து அஷ்டமஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு சின்ன விபத்துகள் ஆகலாம். உங்க மேல தப்பு இல்ல. அப்படி இருந்தாலும் ஆப்போசிட்ல வரவங்க குடிச்சிட்டு வர்றது, இல்ல ஏதாவது நாய் வந்து மோதுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்காக தான் சேர்த்து கால பைரவர் வழிபாடு உங்களை நான் பண்ண சொன்னது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால கவனமாக இருந்துக்கணும். அதே மாரி வீடு இதுல நீங்க இருக்கும்போது, உங்க வீட்ல இருக்கும்போது ரொம்ப கவனமாவும், எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லது. அந்நிய நபர்கள் உள்ளுக்குள்ள பூர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் வருது. அதனால கவனமாக இருங்க. எப்பவுமே விழிப்புணர்வோட இருந்துருங்க. அதான் நல்லது. பொதுவா உங்களுடைய மூத்த வழி சகோதரர்களிடையே உறவுகள் வந்து அவங்கள்கிட்ட நீங்க அனுசரிச்சு போங்க. அவங்களுடைய சப்போர்ட்ட தேடிக்கங்க. அவங்க கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் காமிக்காதீங்க. அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு தேவைப்படுது. அதனால அவங்க கிட்ட ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள உருவாக்கிக்கங்க. அதே மாரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாத்துக்கிட்டயும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளே இருங்க. காலங்கள் நமக்கு ஃபேவரா இல்லாத பட்சத்தில், அத சாதகமா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்த கையாளும்போது, எல்லாமே உங்களுக்கு சுமூகமா முடிஞ்சிரும். அதனால பொதுவா பொலைட்டா ஒரு இடத்துல பேசுங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்க ஜெயிச்சுருவீங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள்ல படிப்புல வந்து கவனமே இருக்காது. ஞாபக திறன் குறைஞ்சு போகும். இது மாரிலாம் இருக்கும். இதுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பேரண்ட்ஸ் இருந்து கவனமா அவங்கள கொண்டு போணும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போணும். ஆனா, உயர்கல்விகள்ல நல்ல வெற்றி வாய்ப்ப குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் நீங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூஜைகள், யாகங்கள்லாம் பண்ணிக்கணும். வாக்குச்சனியா இருக்கனால, கும்பராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது நிதானம் இழந்து இந்த பிரஸ்ல பேசுறது, மீடியால பேசும்போது அதை ட்ரோலாவே உங்கள மாறிரும். அவமானங்களா இருக்கும். உங்களுக்கு அப்புறம் கட்சி சீட்டு குடுக்காது. அதனால கவனமாக இருந்துக்கங்க. பரிகாரம் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இல்லன்னா ஜெயிக்க முடியாது. பொதுவா
இப்போ சனி வந்து அஷ்டமஸ்தானத்த பார்க்கும்போது ஆயுள் பங்கம் ஏற்படாது. ஆனா, ஒரு தீராத அவமானங்கள், வலி, வேதனைகள குடுத்துரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப உயர்வா இருக்கு. ஆனா, குடும்ப சூழ்நிலைகள், உறவுகள்கிட்டலாம் அனுசரிச்சு போய்க்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.